ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கன்னிகையே. நம்முடைய நாதரை தாங்கும் ஆலயமாக இருக்கிறோம் என்று அன்னையை பாடுகிறோம். இந்த ஆசீர்வாதம் அன்னைக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும். எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையோடு இந்த இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக அந்த நற்கருணை நாதரை நாம் உட்கொள்கிறோமோ, நாமும் அந்த நாதருடைய ஆலயங்களாக மாறுகிறோம். அவர் வாழும் இல்லங்களாக இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் அன்னைக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும். அதைதான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என் வார்த்தையை கடைபிடிப்பவர் என் தந்தை அவரை அன்பு செய்வார், நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். அன்னையை பார்த்து வியக்கும் நாம், ஆண்டவருடைய ஆலயம் எனும் போற்றும் நாம், அந்த ஆசீர்வாதம் நமக்கும் உரியது என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கும் அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். நாம் எப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடிபணிந்து நடக்கிறோமோ, அப்பொழுது அவர் மேல் நாம் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறோம். Our love for God is revealed in our obedience to His word. நம்முடைய கீழ்ப்படிதல் தான் நம்முடைய அன்பின் அடையாளமாக, வெளிப்பாடாக இருக்கிறது. இன்று அதே இறைவன் இந்த திருவரியில் உங்களோடும் என்னோடும் பேசவிருக்கிறார். அந்த இறைவனுக்கு நாம் செவிசாய்ப்போம். திறந்த உள்ளத்தோடு அவர் பேசுவதை கேட்போம். அதை திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு அடிபணிவர்களாக இருக்க இந்த திருபலியில் தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக உடைய பாவங்களுக்காக மனமருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே
முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்துள்ளோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கட எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. திருத்தூதர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன.
நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை. ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிழலோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவையே. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்ற அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வதை பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த பாஸ்கா காலத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்.
ஒவ்வொரு ஞாயிறும் இந்த உயிர்த்தெழுந்த இறைவனோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த இறைவனோடு நாம் எப்படி இணைந்திருக்கிறோம் என்பதை அவரே நமக்கு உவமைகளின் வழியாக, உதாரணங்களின் வழியாக சொல்லிக் கொண்டே வருகிறார். நானே நல்லாயன், நீங்கள் என் மந்தைகள். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னால் அன்றி உங்களால் எதையும் செய்ய இயலாது. ஒரு பிரியா உறவு. யாருக்கு இந்த இறைவனில் பிரியா உறவு இருக்கிறதோ அவர்கள் இந்த இறைவன் வாழும் இல்லமாக மாறுவார்கள் என்பதை இன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் நான் சொல்வதை கடைபிடித்தால் நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள், என் தந்தையும் உங்களை அன்பு செய்வார், நாங்கள் உம்மிடம் வந்து குடிகொள்வோம். யார் இந்த இறைவனோடு அந்த ஒரு ஆழ்ந்த அழியா உறவை கொண்டிருக்கிறோமோ நாம் அவர் வாழும் இல்லமாக, அவர் வாழும் இடமாக மாறு. இன்று இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நற்செய்தியின் வழியாக நமக்கு சொல்லும் பாடங்களை நாம் தியானிக்கும் பொழுது முதலாக நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் தரும் பாடம், எந்த உள்ளம் கீழ்ப்படிந்து நடக்கிறதோ, எந்த உள்ளம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதோ அந்த உள்ளம் இறைவன் வாழும் இல்லம். கீழ்ப்படியும் உள்ளம் இறைவன் வாழும் இல்லம். நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நான் வந்து உங்களில் குடிக்கொள்வேன், உங்களுடைய உள்ளம் என்னுடைய இல்லமாக மாறும். மீட்பின் வரலாறில் இதைதான் நாம் பார்க்கிறோம். அபிரகாமை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்து தன்னுடைய சித்தத்தை அபிரகாமுக்கு சொல்கிறார், உன்னை நான் உயர்த்த போகிறேன். அபிரகாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்ததால் ஆண்டவர் அபிரகாமை பார்த்து சொல்வார், அபிரகாமே, யாரெல்லாம் உன்னை பார்ப்பார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்பேற்பட்ட ஒரு மாண்பு, மேன்மை அபிரகாமுக்கு எதற்கு? அந்த இறைவனுடைய சித்தத்திற்கு அடிபணிந்ததால், தன்னையே ஒப்பு கொடுத்ததால் அபிரகாமினுடைய உள்ளம் ஆண்டவர் தங்கும் இல்லமாக மாறிற்று. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய உள்ளத்தில் நான் இருக்கிறேன், உன்னை யாரெல்லாம் பார்ப்பார்களோ அவர்கள் என்னை பார்க்கிறார்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறார்கள், நீயே ஆசீர்வாதமாக மாறிவிடுவாய். எப்பொழுது நாம் இறைவனுடைய சித்தத்திற்கு அடிபணிகிறோமோ அப்பொழுது நாம் ஆசீர்வாதமாக மாறுகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிக்காட்டும் நபர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து அநேகரை பார்க்கலாம், மோசேயை பார்க்கலாம். எல்லா இறைவாக்கினர்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு அடிபணிந்தவர்கள். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடுவது என்று சொன்னவுடன் கபிரியேல் வானதூதர் அன்னையை பார்த்து சொன்ன வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும், நீ இறைமகனின் தாயாவாய். தந்தை, மகன், தூய ஆவியானவர் மூவரையும் அங்கு பார்க்கிறோம். மூவரையும் தாங்கும் இல்லமாக, நம்முடைய நாதரை தாங்கும் ஆலயமாக. நம்முடைய அநேக பாடல்களில் அன்னையை நாம் அப்படிதான் பாடி புகழ்கிறோம். எப்படி என்றால், இந்த அன்னை இறைவன் வாழும் கோவில், இந்த இறைவன் வாழும் இல்லம் ஒவ்வொரு இறைவன் வாழும் இடமாக இருக்கிறது. அநேக பாடல்கள் இருக்கிறது. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கன்னிகையே, நம்முடைய நாதரை தாங்கும் ஆலயமாக இருக்கிறோம் என்று அன்னையை பாடுகிறோம். இந்த ஆசீர்வாதம் அன்னைக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும். எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையோடு இந்த இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக அந்த நற்கருணை நாதரை நாம் உட்கொள்கிறோமோ நாமும் அந்த நாதருடைய ஆலயங்களாக மாறுகிறோம், அவர் வாழும் இல்லங்களாக இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் அன்னைக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும். அதைதான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் வார்த்தையை கடைபிடிப்பவர் என் தந்தை அவரை அன்பு செய்வார், நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம்.
அன்னையை பார்த்து வியக்கும் நாம், ஆண்டவருடைய ஆலயம் எனும் போற்றும் நாம், அந்த ஆசீர்வாதம் நமக்கும் உரியது என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இது அன்னைக்கு மட்டுமான ஒரு ஆசீர்வாதம் அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தெளிவாக சொல்கிறார், என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். ஒவ்வொரு திருபலியிலும் குருவானவர் இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக உங்களிடம் சொல்வார். என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த அமைதி உலகம் தரும் அமைதியை போல அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் அமைதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தொடக்க கிறிஸ்துவர்களை பார்க்க வேண்டும். எத்தனை பிரச்சனைகள்! இன்றைய முதல் வாசகத்திலும் ஒரு குழப்பத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி அந்த அப்போஸ்தலர்களும் தொடக்க கிறிஸ்தவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் சந்திக்காத துன்பமே இல்லை. அவர்களை உயிரோடு எரித்தார்கள், சிங்கத்திற்கு இரையாக போட்டார்கள், அவர்களை நெருப்பில் உயிரோடு வாட்டினார்கள். அநேக புனிதர்கள், புனிதர் லாரன்ஸ் சிலுவையில் அறைந்தார்கள். இப்படியெல்லாம் துன்ப கொடுத்த பொழுதும் அந்த கிறிஸ்தவர்களுடைய நடுவில் குழப்பம் இல்லை, ஒருமனப்பட்டு இருந்தார்கள், அமைதி இருந்தது. ஆண்டவர் இன்று சொல்கிறார் அல்லவா, நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போல அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எதை நீங்கள் எதிர்த்து நின்றாலும் அந்த அமைதி உங்களை காக்கும், அந்த அமைதி உங்களை வழிநடத்தும், அந்த அமைதி உங்களை ஒருபோதும் குழப்பத்திற்கு உள்ளாக்காது. ஆகையால் தான் உலகம் தரும் அமைதியை போல அல்ல, நிரந்தரமானது. இந்த அமைதி இருக்கும் பொழுது நம்மில் குழப்பம் இருக்காது, தெளிவு இருக்கும். இந்த அமைதி நம்மை வழிநடத்தும். தொடக்க திருச்சபையை இன்று வரை திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருப்பது ஆண்டவருடைய அமைதிதான். குழப்பங்கள் வரலாம், ஆனால் ஆண்டவருடைய அமைதி நம்மை கட்டி அழைத்து கொண்டிருக்கிறது, நம்மை அணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. உலகம் தரும் அமைதியை போல அல்ல. இவருடைய அமைதிதான் நம்முடைய கண்ணீரில் நமக்கு ஆறுதலாக, நம்முடைய தனிமையில் நமக்கு துணையாக, நாம் குழம்பி நிற்கும் பொழுது நமக்கு வழியாக, என்ன செய்வது என்று நாம் தெரியாமல் இருக்கும் பொழுது நமக்கு முடிவாக, தெளிவாக, வழியாக, வாழ்வாக இருப்பது அவருடைய அமைதி. ஆகையால் தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உலகம் தரும் அமைதியை போல அல்ல. அவர் தரும் அமைதி வித்தியாசமானது. The peace that Jesus offers is unique and different. எங்கும் நான் அந்த அமைதியை கண்டுபிடிக்கவே முடியாது, யாரிலும் அதை தேட முடியாது. தேடி தோற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். இந்த இடத்தில் எனக்கு அமைதி கிடைத்துவிடும், இந்த நபரால் அமைதி கிடைத்து விடும் என்று சொல். இன்று அந்த அமைதியை இறைவன் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். மூன்றாவதாக, இன்றைய முதல் வாசகம் நாம் கவனித்து கேட்டிருந்தால் மிகவும் அழகான வாசகம். அந்தியோக்கியாவில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா வேண்டாம்? சில நபர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் செய்து கொண்டால்தான் உங்களுக்கு நிலை வாழ்வு, இல்லை என்றால் இல்லை. அங்கு யார் போதித்துக் கொண்டிருப்பது? பவுலடிகளாரும் பர்னபாவும். எத்தனை பெரியவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தவர். இந்த பிரச்சனையை அங்கு வரும் பொழுது பவுலடிகளார், நான் இதை தீர்த்து விடுவேன், இந்த திரு அவையில் நானும் பெரியவன் தான், இல்லை, அந்த எண்ணமே அவருக்கு இல்லை. அவர் எருசலேமுக்கு சொல்லி அனுப்புகிறார். ஏனென்றால் பேதுரு அங்குதான் இருக்கிறார், அப்போஸ்தலர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். இந்த 12 அப்போஸ்தலருடைய காட்டிலும் புனித பவுலடிகளாருடைய பணி வாழ்க்கை மிகவும் சிறந்தது, அதில் ஐயமே இல்லை, சந்தேகமே இல்லை. 12 பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, இவங்களை மிஞ்சி வேலை செய்தவர் புனித பவுலடிகளார். 12 பேரையும் மிஞ்சி. அப்பேற்பட்ட அந்த பவுலடிகளார் அங்கு பிரச்சனை வரும் பொழுது எருசலேமுக்கு சொல்லி அனுப்புகிறார். அங்கு அவர்கள் இருவரை அனுப்பி வைக்கிறார்கள், பார்சபா மற்றும் சைலஸ், இந்த அந்தியோக்கியாவுக்கு. அவர்கள் அங்கு ஒரு முடிவெடுத்து, எதை பவுலடியார் உங்களுக்கு போதிக்கிறாரோ அதுதான் உண்மை, அதை நீங்கள் கேளுங்கள் என்று அங்கிருந்து ஒரு முடிவு வருகிறது.
ஆனால் அந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டது என்பதை மிகவும் அழகாக இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. இந்த தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் யார்? இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் சொல்கிறார், தந்தையாகிய இறைவன் துணையாளராம் தூய ஆவியை உங்களுக்கு தருவார். அந்த இறைவன் உங்களுக்கு துணையாளராக, வழிகாட்டியாக இருப்பார். அந்த தூய ஆவியானவர் ஆதி திரு அவையில் எப்படி இருந்தார்? எந்த இடம் இருந்தது தூய ஆவியானவருக்கு திருச்சபையில் என்பதை முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. இந்த குழப்பம் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். அந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டது என்பதை அந்தியோக்கியாவில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். இது அப்போஸ்தலருடைய தீர்மானம் மட்டுமல்ல. அவர்கள் சொல்கிறார்கள், தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். இங்கு இருக்கும் நம்மில் எத்தனை பேரால் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு முக்கியமான முடிவை, இந்த முடிவை நானும் தூய ஆவியாரும் சேர்ந்து எடுத்தோம்? அதுதான் துணையாளர், என்னோடு இருப்பவர். He is my companion, my helper, my counselor. இன்று தூய ஆவியானவருடைய இடம் எப்படியாக மாற்றப்பட்டு இருக்கிறது திருச்சபையில் என்றால், நம்முடைய ஜெபத்தின் தொடக்கத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பாடலை பாடுவோம். அதை பாடிவிட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்கே என்னுடைய வாழ்க்கையில்? எத்தனை பேர் நம்மில் இந்த தூய ஆவியானவரை துணையாளர் என்று உணர்ந்திருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்திலும் துணையாக இருக்கிறார். நான் எடுக்கும் இந்த முடிவு தூய ஆவியாரோடு சேர்ந்து நான் எடுத்த முடிவு என்று அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். உங்கள் மேல் அதிகமான சுமையை சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் சேர்ந்து தீர்மானித்தோம். தூய ஆவியானவரை கேட்டார்கள் ஒவ்வொரு நேரமும், இதை செய்வதா செய்யக்கூடாதா? அவருடைய வழிகாட்டுதல் இருந்தது. இன்று நம்முடைய முடிவுகள் எப்பேற்பட்ட முடிவுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று ஆண்டவர் மீண்டுமாக நற்செய்தியில் நமக்கு சொல்கிறார், தந்தையாகிய இறைவன் துணையாளராம் தூய ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறார். நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம் அவரை. நம்முடைய திருமுழுக்கில், நம்முடைய உறுதி பூசுதலில், என்னுடைய குருத்துவத்தில் இந்த தூய ஆவியானவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். துணையாளராக நம்மோடு இருக்கிறார். நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வு இவர் நம்முடைய துணையாளர் என்பதை நமக்கு உணர்த்த வேண்டும். Our Christian life must help us to realize that Holy Spirit is our companion. தூய ஆவியானவர் நம்முடைய துணையாளர். ஆதி திரு அவையில் அது இருந்தது. ஆகையால் தான் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக, ஒவ்வொரு குழப்பமும் நீங்கி அவர்களுக்கு வழிகாட்டும் ஆவியானவராக அவர் இருந்தார். இன்று ஆவியானவரை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்க அமருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தூய ஆவியானவரை கேட்க வேண்டும். ஆண்டவரை என்னோடு பேசும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் உங்களுக்கு அனைத்தையும் தெளிவாக விளக்குவார். நற்செய்தியில் அவர் சொல்கிறார், அனைத்தையும் அவர் உங்களுக்கு தெளிவாக விளக்குவார். குழப்பம் வரும் பொழுது தூய ஆவியானவரை நாம் கேட்க வேண்டும். எத்தனை முறை குழம்பி குழம்பி நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் தூய ஆவியானவரை கேட்காமல். அவர் வழிகாட்டினால் அந்த வழி நிச்சயமாக சரியான வழியாக இருக்கும். இன்று இந்த 3 கருத்துக்களை நாம் உள்ளத்தில் வைத்துக் கொள்வோம். இந்த இறைவன் தரும் அமைதி உலகத்தில் எந்த நபரிடமும் எந்த இடத்திலும் கிடைக்காது. இந்த அமைதியை யாரும் எதுவும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த அமைதி உலகத்தை சார்ந்த அமைதி அல்ல. The peace that Jesus offers is not depending on the external circumstances of the world. உலகத்தை சார்ந்த அமைதி அல்ல. ஆகையால் உலகத்தை சார்ந்தவர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த அமைதியை குலைக்க முடியாது. இன்று அந்த அமைதியை உணர்ந்தவர்களாக ஆவியானவரை பார்த்து, ஆவியானவரே, உடைய பிரசன்னத்தை வெறும் ஒரு பாடலுக்கு உரியவராக, என்னுடைய ஜெபத்தில்
தொடக்கத்தில் நாங்கள் அழைப்பவர்களாக மட்டுமல்லாமல் நாங்களும் சொல்ல முடிய வேண்டும். இந்த முடிவை தூய ஆவியானவரோடு சேர்ந்து எங்கள் குடும்பம் எடுத்தது. இந்த முடிவை தூய ஆவியானவரோடு சேர்ந்து நான் எடுத்தேன். இந்த முடிவை தூய ஆவியானவரோடு சேர்ந்து திருச்சபை எடுத்தது. அண்மையில் நடைபெற்ற பாப்பரசருடைய அந்த ஒரு நிகழ்வு, அவரை தேர்ந்தெடுக்கும் அந்த நிகழ்வு, தூய ஆவியானவர் திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்று. தொடர்ந்து ஆவியார் நம்மை வழிநடத்தவும், இந்த உயிர்த்த ஆண்டவருடைய உறவில் நாம் நிலைத்தவர்களாக, அவர் வாழும் இல்லங்களாக மாற இந்த திருபலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். அவர் வழியாக நம்முடைய விண்ணப்பங்களை தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் அன்பு மொழியை பின்பற்றி அனைவரும் இறைப்பற்றுடனும் அமைதியுடனும் வாழச் செய்ய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் வழிகாட்டும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் தம் மக்களை அன்பு, அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்ப அவர்களுக்கு தேவையான நல்மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாசமிகு இறைவா, எங்கள் குடும்பங்களில் கணவன் மனைவி இடையேயும், பெற்றோர் பிள்ளைகள் இடையேயும், உறவினர்கள் மத்தியிலும் சுயநலமற்ற அன்பு மட்டுமே அடித்தளமாக இருக்க உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் நிறைவான இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து அமைதியோடும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பம் ஒவ்வொரு இறைவன் வாழும் இல்லமாக மாற, நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். உலகில் அமைதி நிலவிட வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய ஜபங்களுக்காக அநேகர் நம்மில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, உடைய ஒரே மகனின் அமைதியை நாங்கள் உணர்ந்தவர்களாக வாழவும், எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை உணரவும், எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவுகளிலும் இந்த தூய ஆவியானவரோடு சேர்ந்து நாங்கள் முடிவெடுக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.